சொல்லிட்டு கண்ணை மூட்டு ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேப்குள்ள உள்ள விட்டுட்டேன். நமக்குன்னு வந்துட்டு ஜீவன் இருக்குன்னா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். டாட்டூ போட்டிருக்கேன் யூனிக்கா. பிடிச்சிட்டு இருக்கோம்ல சார், நம்ம கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நான் தெரியலையா சார் எப்படி இருக்கான், செம்ம ஹாட்டா செக்ஸியா. அப்படியே திரும்ப தானே செய்வான், அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபீலிங் இருந்துச்சா நம்ம வண்டி நம்ம கூட வரல, லிட்டரலி நான் மிஸ் பண்ணேன் சார். அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதுன்னு தான் சொல்றாரு. யாரை மனைவியாகவே பார்க்கிறீர்கள். என்னோட பைக் வந்துட்டு கத்தும் பேசும் கோவப்படும் எல்லாம் வெளியில வரணும் சார். அது ஆக்சுவலா ஒரு மிஷின், அவ்வளவுதான். எங்கெல்லாம் இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அழுக வரும்போது தோணும். எதிரில் யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், சாஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போது பெரும்பாலும் என் கூட இருந்தது என் கார். சேடா இருக்கும் போது, லோன்லியா இருக்கும் போது, அதோட டிராவல் பண்ணும்போது எனக்கு அதோட கனெக்ஷன் ஆச்சு. அப்படி எமோஷனல் கனெக்ட் ஆகும். நீங்க சார், நான் மத்தவங்க யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஷேர் பண்ணாலும் அது நம்மளே பார்த்து சிரிப்பாங்கன்றதுனால என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உள்ளதுனாலதான் அது நம்மள ஆசுவாசப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நைட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்து முன்ன மூவ் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு சின்ன வளைவு, ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவர்டேக் பண்றேன். அங்கே கொஞ்சம் 4-5 பேர் அப்படியே கொஞ்சம் ஒரு கூட்டமாவே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா பயம் வந்துருச்சு. எப்படி நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண போறேன்? நான் சொன்னது, டே தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்னை கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேப்குள்ள உள்ள விட்டுட்டேன். அந்த சின்ன கேப்ல நான் என்ன நினைச்சேனோ அது கரெக்டா அந்த பைக் பண்ணி என்ன அந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க பைக் தான் உங்களை காப்பாத்தி நினைக்கிறீங்க. அது வந்து காப்பாத்தல, பட் நான் என்ன நினைச்சேனோ அது அப்படியே அதுக்கு புரிஞ்சிருச்சு. தம்பி அவர் எங்க இருக்காப்ல? அங்க இருக்காங்க. இந்த வண்டி தானா? ஆமா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா. பைக் பேரு மீமோ. அந்த எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு எப்பனா நம்ம யார்கிட்டயுமே நம்ம ஃபீலிங்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது, யார் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப நமக்குன்னு வந்துட்டு ஜீவன் இருக்குன்னா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து. எப்படி பேசுவீங்க? எனக்கு அது கியூரியஸா இருக்கு. மீமோ வீட்டில் வேற பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றேன். எங்கேயாவது போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது, போலாமா. ஆனா வந்துட்டு பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, ஆந்தி வேலை அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 1 டே இல்லைன்னா ½ டே நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். ரெண்டு பேரும் கோவிலுக்கு போவோம். ரைட் சார். அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார். ஸ்டார்ட்டே ஆகாத டைம்லாம் இருக்கும். வேற யாருக்கும் எங்க நான் கொடுக்க மாட்டேன் என் பைக். ஸோ எங்க வேற யாருக்கும் வேலை இருந்தாலும் அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு வேணுக்கும் போது நான் சொன்னது, தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு, நீ என் செல்லம் இல்லை, ஸ்டார்ட் ஆயிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். எங்க அப்பா சொன்னா, ஏதாவது சூனிய பண்ணி வச்சுட்டியா, நீ வந்தாதான் கை வச்சாதான் இது ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரோல் ரொம்ப லைட்டா இருக்கும், இப்பனா ஆஃப் ஆகல மாதிரி இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகணும். தயவு செஞ்சு அந்த கொஞ்சம் தூரம் என் கூட வந்துரு, உனக்கு நல்லா சாப்பாடு போட்டுறேன். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னோட காரை வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறேன் சார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் காரில் உட்காந்துட்டு அது கூட பேசிட்டே போவோம். ஒரு லாங் டிரைவ் அது முடிச்சவனே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். எவ்வளோ பிடிக்கும் உங்க கார் உங்களுக்கு? இல்லை, கார் டாட்டூ போட்டிருக்கேன் யூனிக்கா. கார் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி டாட்டூ கார். ஆக்சுவலாக அப்பாவோட வண்டி இட்ஸ் மோஸ்ட்லி 18 இயர்ஸ் ஆப்பன். என்கிட்ட ஒரு 6 இயர்ஸ் இருந்துச்சு. பழைய வண்டினா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக, ஸோ நார்மலாக ஒரு 40 அது மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஆக்சுவலாக முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நம்மளும் அதில் மாட்டிடுவோமோ அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து என்னோட பைக் நின்றுச்சு. அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த பைக் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு. நீங்க பிரேக் பண்ணி இடிக்கிறது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஆஃப் ஆகி அந்த கியர்ல இருக்கும்போது வண்டி மூவ் ஆகாதுல, லாக் ஆயிடும். அது மாதிரி லாக் ஆகிட்டு நின்றுச்சு. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. எமோஷனல் கனெக்ட் அது கூட இருக்கும்ல. நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்ல சார், நம்ம கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நான் சோகமா இருக்கும் போதோ சந்தோஷமா இருக்கும் போதோ எல்லாத்தையுமே என் கூட ஒருத்தர் இருக்கான், என்னை பிடிச்சிக்கிட்டு லைஃப் லாங் என் கூடயே இருப்பான் அப்படின்ட்டு தோணும் சார். அதுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல காம்பினேஷன். அப்படியே சார் நம்ம பைக் யூஸ்வலாக தொடக்கும் போதே நம்ம ஹாப்பினஸாக இருக்கும் சார். இன்னைக்கு டேல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே பண்ணுவேன். நான் ஹக் பண்ற மாதிரி தான் இருக்கும் சார் என் பைக்கு. திடீர்னு ஒரு நல்ல ஃபீல் இருந்தால் நான் ஹக் பண்ணி, டே செம்ம ஜாலியா இருக்குல்ல நம்ம போறது, இவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன். அட மலக்குறங்க பார்த்தாலே தெரியலையா சார் எப்படி இருக்கான், செம்ம ஹாட்டா செக்ஸியா, பார்க்க அழகா இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலே ஒரு லவ் தானா வராதா சார்? ஸ்கிராச் பண்ணக்கூடாதுன்னு பிபிஎஃப் யாரும் பைக்கெல்லாம் தொடலாம் விட மாட்டீங்க. தொட்டாலும் கொஞ்சம் உள்ள அது அப்படியே ஹார்ட் அப்படியே படபட படபடன்னு அடிச்சிட்டு இருக்கும். இப்போ வண்டினா ஸ்கிராட்ச் கிச்சு விழுங்க இப்படி அவனா திரும்ப தானே செய்வான். கோவம் வருது ஆனா வெளியில காட்ட முடியாது. ஒரு பார்க்கிங் நிக்கிறேன் அப்படியே ஒருத்தன் ஆசை திருப்புவாங்க தான். அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். என்னன்னு இப்படி சுரண்டி பார்க்கறேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. நாங்களாம் பார்க்கிங்ல வண்டி இருந்தா இந்த இப்படி உதச்சிட்டே இருப்போம். உயிர் இருக்கு சார், அப்படிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க
இப்ப நீ ஏத்துனா உயிர் இருக்கு, யாருக்குன்னா எனக்கு. எல்லாருக்கும் ஒரு சோல் கனெக்ட் இருக்கும்ல, எங்களுக்கு அது வந்து பைக்ஸ் மேல. வெக்கமா இல்ல? ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருந்தோம். என் வண்டியில் நான் போகல, நான் அவன் வண்டியில் தான் போனேன். ட்ரிப் அங்கெல்லாம் நல்லா வைபாக எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, நம்ம வண்டி நம்ம கூட வரலையே. லிட்டரலி நான் மிஸ் பண்ணேன் சார். ஒரு 2 days ட்ரிப் வண்டியை மிஸ் பண்ணப்போ தான் தோணுச்சு, ஓ அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. ஆமா. உங்க வண்டி பேர் என்ன? வந்து டயானான்னு வச்சிருக்கேன். டயானா. பாத்தியாப்பா, நாய்க்கு மனுஷன் பேரையும் மனுஷனுக்கு நாய் பேரையும் வச்சிருக்கான் பாரு. நல்ல ஃபேமிலி இல்ல? குட் ஃபேமிலி. எங்கேயாவது போனோன்னா எங்கள் வீட்டுக்காரை கூட்டு போக சொல்லுவாங்க. போயிட்டு இருந்தேன். வந்து அவங்க இல்லை, தவறிட்டாங்க. அந்த வண்டி தான் என்னை எங்கே போனாலுமே வீட்டுக்காரா இருக்கிற மாதிரி என் துணையாக இருந்து எனக்கு காப்பாத்துதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அதே பையனும் அவனுக்கு கூட உட்காந்து ஸ்கூல் கூட்டு போகும்போது கூட அதுக்கு ஒரு ஸ்வீட்டின்னு பேர் வச்சிருப்பான். அக்காடா உனக்கு முன்னாடி அது வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட். அதனாலே அவனும் நல்லா சேஃப்டியா பார்த்துப்பான். யாராவது எங்கேயாவது தொட்டா கூட அதுக்கு வலிக்கும், எழுந்துருங்க பாவம்னு சொல்லுவான். அது ஒரு உணர்வா நான் ஃபீல் பண்றேன். பைக்கை திட்டுவேன். அது பழைய மாடல் அப்படின்றதுனால கோல்ட் ஸ்டார்ட் ஆகும். காலைல ஸ்டார்ட் ஆகும்போது சிரமமா இருக்கும். எலவெடுத்தவனே காண்டா குடிக்கிறீல, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டா அப்படின்னு அதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அது நெருக்கம் உறவு. ஒரு இது கோச்சிக்கலாம், அன்பா பேசுறப்ப அன்பா பேசிக்கலாம். அது எப்படி ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட் என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். அப்படி இருக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும்? பைத்தியம். இப்படி காரை நான் தினசரி அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்கு உள்ள பூவெல்லாம் வச்சு ஒரு நாள் தவறாம அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் 15 வருஷமா. ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க. ஏங்க 15 வருஷமா உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்காம காருக்கு பூ போட்டுக்கிட்டு இருக்காருங்க அவரு. கேட்டா அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதுன்னு தான் சொல்றாரு சார். எனக்கு வாங்கியே தர மாட்டேன். கார்ல ஃப்ரெஷ்ஷா பூ இருக்கும். டெய்லி கார் தடைச்சிருவாரு. எவ்வளவு முழம் பூ வாங்குவீங்க ஒரு நாளைக்கு காருக்கு? அது ஒரு முழம் வாங்கிடுவேன் சார். எனக்கு கூட பொறாமையா இருக்கும். அட என்னோட ஏத்த நீ புடிங்கிட்டேன்னு கூட தோணும் சமயத்துல எனக்கு. இப்போ இந்த பூ வச்சிருக்கீங்களே, இது வாங்கி நான் தான் சார் வாங்கி. நீங்க என்னடா சொல்ற? காருக்கு ஏன் டெய்லி பூ வைக்கணும்னு தோணுது? நம்மள அழகுபடுத்திடுறோம்ல சார் தினசரி. கார் வாஷ் பண்ணி அது ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி நான் பாக்குறேன். ஏங்க உயிருள்ள ஆள் தான் இந்த நேராவே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கறல. அப்புறம் அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறை செய்வேன் சார். அது என்னுடைய கடமை. அது அவரே எப்படி அங்க அழகா அப்படி பூலாம் செட் பண்ணுவாரா காருக்குள்ள? ஆமா சார், எல்லாத்தையும் காரோட அழகா வச்சிருப்பாரு. உங்களுக்கு மாதிரி என்னக்கா தலையில வச்சு விட்டுருக்காரா? அதெல்லாம் கிடையாது. வாங்கியே கொடுத்ததுல இல்ல, வாங்கி கொடுக்கறதே பெருசு. அதுல தலையில வேற எங்க சார் வைக்க வராரு? ஏன் விருப்பம் இல்ல? அப்படி விருப்பம் இல்லையா? அப்படிங்கிற இல்ல சார். அப்படி இல்ல. அபிமானம் அது மேல அதிகமா வச்சிருக்காரு. அதுதான் உண்மை. காரை மனைவியாகவே பார்க்கிறீர்கள். அது அப்படி கூட எடுத்துக்கலாம். மனைவியா பாக்குறேன். அந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் அது கார்ல. அவன் மகாராணி, அவன் தேவதை, அவன் உசுறு, அவ்வளோ பிடிக்கும். அதாவது கல்யாணம் பண்ணது கடமை. கடமைக்கு நான் எல்லாமே செய்யணும். நான் அவங்கள்ட்ட இருக்கு, நான் அதை செய்வேன். எனக்கு புரியல. இது கடமை, அது பாசமா? அசிங்கமா பேசாதீங்க சார். என்னங்க எஸ்ங்கிறாரு? நீங்க அந்த காரை அவர் கொஞ்சுவாரு, கும்பிடுவாரு, நீங்க திட்டுவீங்களா? சட்டையே பண்ண மாட்டேன் சார். அந்த நின்னா என்ன போனா என்ன, அதை பாக்குறதே இல்லை. ஆக்சுவலா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அப்பெல்லாம் கூட எனக்கு அது உயிருள்ள ஒன்றுன்னு தோணலை. ஆனா அவங்க சொன்னாங்க நான் அதை சட்டையே பண்ண மாட்டேங்க அப்ப நாங்கள் அப்பதான் அதுக்கு உயிர் இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு பைக் வாங்குறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு குதிரைகள் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ எனக்கு ஒரு பைக் வந்தப்போவே அதை நான் குதிரையாக தான் பாவிச்சேன். என்னோட பைக் வந்துட்டு கத்தும், பேசும், கோவப்படும், எல்லாமே பண்ணும். என்னால் நடு ரோட்டில் கத்திட்டு ஆன்னு போக முடியாது. எனக்கு ரொம்ப ஆஃபாக இருக்கும். எனக்கு கத்தணும்னு தோணும். அப்போ என்னோட எக்ஸாஸ்ட் எனக்கு பதிலாக கத்தும். ஸோ என்னோட எமோஷனை அந்த வண்டி கன்வே பண்ணும். ஓகே டேய் என்ன இலவிடாது. நல்ல விஷயம் தான்டா இது. வந்து 6 months பேக் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. ஒரு முள்ளு செடி இருக்கு. அந்த முள்ளு செடியில நான் மாட்டி என் வண்டி என்ன தாண்டி போய் விடுது. வண்டி ஃப்ரண்ட்ல ஃபுல்லா காலி. எனக்கு எதுவுமே தெரியல, கத்தவும் முடியல. முள்ளு நடுவில் மாட்டிட்டு இருக்கேன். அந்த இண்டிகேட்டர் எப்படி ஆனாச்சு எனக்கு இது வரைக்குமே தெரியல. இண்டிகேட்டர் லைட் பிங்க் ஆனதை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிடிச்சி தூக்கி எழுப்பிட்டு போனாங்க. நீ எனக்கு வரும்போது கூட நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு வரேன். ஃபாஸ்டா வரான். ஒரு கட் அடிச்சான் சார். எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்றானா, என் தம்பி என்னை காப்பாத்திடுவான்டா. டேய் உன்னை காப்பாத்துவான் ரைட்டரா, பின்னாடி நான் உட்காந்துருக்கேன்டா. என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. வண்டிக்கு உயிர் இருக்கு நீங்க நம்புறப்ப கொஞ்சம் வேகமா போட்டுறது. இந்த வண்டி என்னை காப்பாத்துற வண்டி. ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது சார். ஆனா ஆயிடுச்சு சார். ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்புறம் ஒரு ஆள் வண்டி வாங்கி ஒரு 7 என்னன்னா வண்டி மேல ரொம்ப நெருக்கமாகறப்ப என்ன ஆயிடும்னா இந்த வண்டி என்னை காப்பாத்தும். இந்த வண்டி இஸ் மை சேவியர் அந்த ஃபீல் இருக்குல்ல. அப்ப நீங்க வண்டி வேகமா ஓட்டுற ஆளா மாறுறீங்க. உங்க நம்பிக்கை ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பாதுகாப்பு இல்லாமல் வண்டி ஓட்டுறது நோக்கி உங்க நகர்த்தது இல்ல. எனக்கு எதுவும் அடிப்படவே இல்ல. ஓரளவுக்கு தெரியும் சார். நமக்கு டேஞ்சர் இருக்க மாதிரி நம்ம போக மாட்டோம் அந்த இடத்துல. அன்னைக்கும் விழுந்தப்பையும் வண்டி காப்பாத்தல. ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் அந்த இண்டிகேட்டர் தான் சொல்றான். ஆனா அவங்க தான் வந்து தேடினாங்க, வண்டி வந்து தேடல. இன்னமும் பிலீவ் பண்றேன் வண்டி தான் நான் காப்பாச்சுன்னா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? வண்டி காப்பாத்துக்கிற எண்ணம் இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குல்ல, அதுல இருந்து வெளியில வரணுமா இல்ல அந்த நம்பிக்கையை சென்டிமெண்டா வச்சுக்கிறது ஓகேவா? இல்ல வெளியில வரணும் சார். அது ஆக்சுவலா ஒரு மிஷின், அவ்வளவுதான். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. சின்ன
சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.